பழைய நூலகத்தின் தூசு படிந்த ஒரு மூலையில் சூர்யா ஒரு மர்மமான புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான். அதில் மகிழ்ச்சியின் மாயப்பெட்டி பற்றிய குறிப்பு அவனது கண்களில் ஒரு புதிய சாகசத்திற்கான ஒளியை பற்ற வைக்கிறது. கழுத்தில் ஒளிரும் திசைகாட்டியுடன் சூர்யா மௌன மலைகளின் அடிவாரத்தை அடைகிறான். சுற்றிலும் பசுமையான மரங்களும் உயர்ந்து நிற்கும் மலைகளும். அவனது முகம் லட்சியமும் உறுதியும் நிறைந்ததாக இருக்கிறது. மலைப்பாதையில் அடர்த்தியான மறதியின் மூடுபனி சூர்யாவை சூழ்ந்து கொள்கிறது. அவனது திசைகாட்டி மங்கத் தொடங்குகிறது. ஆனால் அவன் தன் தாயின் பாடலை மனதிற்குள் பாடி நினைவுகளை பாதுகாத்து கொண்டு தைரியமாக முன்னேறுகிறான். மலையின் உச்சியில் மாயப்பெட்டியை பாதுகாக்கும் சோகமான முதியவரை சூர்யா சந்திக்கிறான். முதியவரின் முகம் சோர்வுடனும் நம்பிக்கையற்றும் இருக்கிறது. சூர்யா அவரிடம் பேசத் தொடங்கி மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறான். மௌன மலைகளின் மேல் ஏறிக்கொண்டிருக்கும்போது சூர்யா ஒரு விசித்திரமான பாதைக்கு வருகிறான். அங்கு ஒளிரும் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பெரிய கற்கள் பாதையை மறிக்கின்றன. இந்த கற்கள் ஒரு வரிசையில் அடுக்கப்பட்டிருந்தன. சரியான வரிசையில் தொட்டால் மட்டுமே பாதை திறக்கும். சூர்யாவின் திசைகாட்டி ஒரு குறிப்பிட்ட கல்லை நோக்கி லேசாக ஒளிர்கிறது. அவன் தனது புத்திசாலித்தனத்தையும் திசைகாட்டியின் உதவியையும் கொண்டு புதிரை தீர்க்கிறான். புதிர்கற்களின் பாதையை தாண்டிய பிறகு சூர்யா 2 மலை உச்சிகளை இணைக்கும் ஒரு பழமையான தொங்கும் கயிறு பாலத்தை எதிர்கொள்கிறான். கீழே ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. பாலம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சூர்யா ஆரம்பத்தில் சிறிது தயங்கினாலும் தனது இலக்கை மனதில் கொண்டு தைரியமாக அந்த பாலத்தை கடக்கத் தொடங்குகிறான். அவனது திசைகாட்டி அவன் முன்னோக்கிச் செல்லும்படி மெதுவாக ஒளிர்கிறது. தொங்கும் பாலத்தை கடந்த பிறகு சூர்யா ஒரு அற்புதமான மாயப்பூந்தோட்டத்தை அடைகிறான். அங்கு வழக்கத்திற்கு மாறான நிறங்களிலும் வடிவங்களிலும் பூக்கள் பூத்திருக்கின்றன. இந்த பூக்களிலிருந்து வரும் நறுமணம் மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஆனால் இந்த நறுமணம் ஒரு மயக்கத்தையும் ஏற்படுத்தும். பாதைக்கு நடுவே ஒரு பிரகாசமான ஊதா நிற பூ சூர்யாவை ஈர்க்கிறது. அவன் அதன் அருகே செல்லும்போது திசைகாட்டி மெதுவாக அதிர்ந்து ஏதோ ஒரு மர்மம் அங்கு மறைந்திருப்பதை உணர்த்துகிறது. மாயப்பூந்தோட்டத்தின் மயக்கத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு சூர்யா ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியை அடைகிறான். அதன் நீர் பளபளவென்று கீழே பாய்ந்து கொண்டிருக்கிறது. திசைகாட்டி நீர்வீழ்ச்சியின் பின்னால் ஏதோ ஒன்று மறைந்திருப்பதை உணர்த்துகிறது. சூர்யா தைரியமாக நீர்வீழ்ச்சிக்குள் நுழைகிறான். அங்கே ஒரு சிறிய ரகசிய பாதை வெளிப்படுகிறது. அந்த பாதை மேலும் மலை உச்சிக்கு செல்கிறது. நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் உள்ள ரகசிய பாதை வழியாகச் சென்ற சூர்யா ஒரு படிக குகைக்குள் நுழைகிறான். இந்த குகையின் சுவர்கள் முழுவதும் பல்வேறு நிறங்களில் ஒளிரும் படிகங்களால் ஆனவை. உள்ளே பாதையை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். தவறான பாதையில் சென்றால் தடுமாறி விடுவான். சூர்யாவின் திசைகாட்டி ஒரு குறிப்பிட்ட படிகத்தை நோக்கி மிக தெளிவாக ஒளிர்கிறது. அதுதான் சரியான பாதை என்பதை உணர்ந்து அவன் அந்த குகை வழியே முன்னேறுகிறான். இந்த படிகங்களின் ஒளி அவனது பயணத்திற்கு ஒரு மாயாஜால அழகை கூட்டுகிறது. காடு சூரிய ஒளியில் மின்னுகிறது. லிசாவும் பஃப்பும் சிரித்துக்கொண்டே நடந்து செல்கிறார்கள். பஃப் பறந்து லிசாவை சுற்றி வட்டமிடுகிறது. லிசா ஒரு பழங்கால வரைபடத்தை பார்க்கிறாள். அவர்கள் ஒரு புதிய சாகசத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கிறார்கள். லிசாவும் பஃப்பும் காட்டுக்குள் ஆழ்ந்து செல்கிறார்கள். மரங்கள் இன்னும் அடர்த்தியாகி வெளிச்சம் மங்குகிறது. திடீரென்று அவர்கள் பழங்கால இடிபாடுகளால் சூழப்பட்ட ஒரு மேடையை காண்கிறார்கள். நடுவில் ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி வீசும் ஒரு மர்மமான நுழைவாயில் இருக்கிறது. லிசா ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் அதை பார்க்கிறாள். பஃப் அவளது தோளில் அமர்ந்து நுழைவாயிலை வியப்புடன் பார்க்கிறது. லிசா ஒரு மரப்பாலத்தை காண்கிறாள். அது ஒரு நீர்வீழ்ச்சியின் மீது கட்டப்பட்டுள்ளது. பாலம் பழமையானது மற்றும் அதன் மீது சில கொடிகள் படர்ந்திருக்கின்றன. நீர்வீழ்ச்சிக்கடியில் ஒரு சிறிய நதி பாய்கிறது. லிசா பாலத்தை பார்த்து யோசிக்கிறாள். சற்று தயக்கத்துடன் ஆனால் சாகச உணர்வால் உந்தப்படுகிறாள். பஃப் அவளை உற்சாகப்படுத்துவது போல மென்மையாக அவளது கையை தட்டுகிறது. லிசா மற்றும் பஃப் இருவரும் பாலத்தின் மீது நடந்து செல்கிறார்கள். நீர்வீழ்ச்சியின் தண்ணீர் அவர்களுக்கு அடியில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. லிசா பாலத்தின் கயிறுகளை பிடித்துக்கொண்டு கவனமாக அடியெடுத்து வைக்கிறாள். பஃப் அவளுக்கு அடுத்தபடியாக உற்சாகமாக நடந்து அதன் இறக்கைகளை மெதுவாக அசைக்கிறது. அவர்களின் முகத்தில் சற்று பதட்டமும் அதே சமயம் புதிய உலகத்திற்கு செல்லும் ஆவலும் தெரிகிறது. ஒளிவீசும் நுழைவாயில் அவர்களுக்கு முன்னால் இன்னும் பிரகாசமாக தெரிகிறது. லிசா மற்றும் பஃப் இருவரும் பாலத்தை கடந்து பாதுகாப்பாக மறுபுறம் வந்துவிட்டனர். அவர்கள் இப்போது நுழைவாயிலுக்கு முன்னால் நிற்கிறார்கள். அதன் ஒளி இன்னும் பிரகாசமாக மின்னுகிறது. லிசா ஆழமாக மூச்சு விடுகிறாள். பஃப் அவளது தோளில் அமர்ந்து உற்சாகமாக மியாவ் என்று கூறுகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். லிசா தைரியமாக நுழைவாயிலை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறாள். பஃப் அவளை பின்தொடர்கிறது. நுழைவாயிலின் ஒளி அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் ஒரு புதிய உலகத்திற்குள் செல்கிறார்கள்.
இந்த காட்சியின் முடிவில் அவர்கள் ஒளிக்குள் மறைந்து போகிறார்கள் அல்லது புதிய உலகத்தின் ஒரு சிறிய பிம்பம் காட்டப்படுகிறது. லிசாவும் பஃப்பும் மிதக்கும் தீவுகளும் வினோதமான வடிவங்களில் மரங்களும் உள்ள ஒரு ஒளிரும் நிலத்தில் மென்மையாக தரையிறங்குகிறார்கள். புதிய உலகின் வண்ணம் மிகவும் பிரகாசமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. லிசா சுற்றி பார்த்து வியப்படைகிறாள். பஃப் சுற்றியுள்ள புதிய கவர்ச்சிகரமான உயிரினங்களைப் பார்த்து குதூகலத்துடன் மியாவ் என்று சத்தமிடுகிறது. ஒரு புதிய சாகசம் தொடங்குகிறது. சின்ன துருதுருவென இருக்கும் புனு என்ற குட்டி கரடி ஒன்று இருந்தது. அதுக்கு இரவு வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பிடித்து விளையாட வேண்டும் என்ற பெரிய ஆசை. ஒரு நாள் அதன் கனவில் ஒரு அழகான தங்க நிற இறகுகள் கொண்ட பறவை வந்து, நீ உண்மையிலேயே நட்சத்திரங்களை பிடிக்க விரும்பினால் உனக்கு தைரியமும் மன உறுதியும் வேண்டும் என்று சொல்லி மறைகிறது. புனு தனது நட்சத்திர வேட்டையை தொடங்குகிறது. தனது பயணத்தில் அது ஒரு வேடிக்கையான நீல நிற ஆமையை சந்திக்கிறது. அது புனுவுக்கு உயரமான மலைகளை கடக்க உதவுகிறது. பின்னர் ஒரு விவேகமான வயதான ஆந்தையை சந்திக்கிறது. அது புனுவுக்கு இரவு வானத்தின் ரகசியங்களைப் பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. புனு மிக உயரமான மலை உச்சிக்குச் செல்கிறது. அங்கே அது நட்சத்திரங்களை பிடிக்க காத்திருக்கும் போது ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரம் மெதுவாக கீழே வந்து புனுவின் கையில் அமர்கிறது. புனுவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அது நட்சத்திரத்தை பிடித்துக்கொண்டு வீடு திரும்புகிறது. வீடு திரும்பியதும் அந்த நட்சத்திரம் ஒரு சிறிய பிரகாசமான விளக்காக மாறி புனுவின் படுக்கை அறைக்கு ஒளியூட்டுகிறது.